ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. யார் யாருக்காக? தன்னுடைய தொழிற்கூடத்தில் முதலாளி தன்னுடைய வேலைக்காக வேலையாள் ஒருவனை நியமித்துள்ளான். அவனுக்கு மாத சம்பளம் வழங்கப்படுகிறது. இப்போது இந்த வேலையாள், இதோ பாருங்கள், இந்த கம்பெனி எனக்கு வேலை தருவதற்காகவே உள்ளது, இந்த முதலாளி எனக்கு சம்பளம் தருவதற்காகவே இருக்கின்றார், மொத்தத்தில் என் குடும்பமும் வருவாய் பெற்று நலமாக வாழவே இந்த கம்பெனி முதலாளி முள்ளலர் என்று கூறுகின்றான். இது சரியான கூற்றா? இல்லை, இந்த வேலையாள் தான் தொழிற்கூடத்திற்காக இருக்கின்றான். முதலாளியின் வேலைக்காகவே இவன் இருக்கின்றான். ஆம், தொழிலாளிக்காக அல்ல முதலாளி, முதலாளிக்காகவே தொழிலாளி. ஆவிக்குரிய நம்பிக்கை உடையவர்கள் ஆன்மீகத்தின் அடிப்படை கோட்பாட்டை அறிந்திருக்க வேண்டும். நமக்காகவே தேவன், நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன், நம்முடைய வாழ்க்கையில் உதவிடவே தேவன் என்ற விதமான சிந்தனை சரியானதல்ல. நாம் அவரை தேடி செல்லவரே, அவரே நம்மை தேடி வந்தார். நம்முடைய வேலைக்காக அவர் இல்லை, அவருடைய வேலைக்காகவே நாம் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற அல்ல தேவன், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றவே நாம் உள்ளோம். எனவே எல்லா விதத்திலும் தேவன் படைத்த பூமியில் அவருடைய நோக்கங்களுக்காகவே நாம் உள்ளோம். எனவே எனக்கு தேவன் என்ன செய்வார், எனக்கு என்ன தருவார், நான் எப்படி அவரை உபயோகப்படுத்திக் கொள்வது, என் நோக்கங்களை எப்படி அவருடைய பலத்தால் நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட சுயசார்புடைய கேள்விகள் முதலிடத்தை பிடிக்கக்கூடாது. நான் அவருக்காக உள்ளேன், என்னிடம் அவர் எதிர்பார்ப்பது என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்வில் மேல் அவருடைய நோக்கம் என்ன, தேவனை மையமாக கொண்ட விதமான கேள்விகள் தான் முதலிடத்தை பிடிக்க வேண்டும். நாம் தேவனை நமக்காக உபயோகிப்பதிலேயே முழு கவனம் செலுத்துவதால் அவர் தம்முடைய நோக்கங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியவில்லை. எனவேதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக வருவதும் தடைப்பட்டு போகிறது. என் கஷ்டங்களை தீர்க்கவே தேவன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே தேவன், என் வியாதியை நீக்கவே தேவன், என் மன்றாட்டுகளை கேட்கவே தேவன் என்ற நிலை மாற வேண்டும். நான் கர்த்தரின் சித்தம் செய்வதற்காக உள்ளேன். அவருடைய பூமியில் நான் அவருடைய வேலைக்காகவே உள்ளேன். அவர் எதை சொன்னாலும் நான் செய்ய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிவதும் அவர் காட்டுகிற பாதையில் நடப்பதுமே என் கடமை. அவர் என்னுடைய உபயோகத்திற்காக அல்ல, நான் தான் அவருடைய உபயோகத்திற்காக உள்ளேன். நான் கர்த்தருக்காக உள்ளேன் என்ற வெளிப்பாடுடன் வாழ்கின்றவர்களுக்கு கர்த்தர் முழுமையாக அவர்களுக்காக செயல்படுவதை மிகுதியாக காண முடியும். சிந்தனைக்கு: இறை சத்தத்திற்கு இணங்காத இருதயத்திற்கு இறை சித்தம் ஒருபோதும் தெரிவதில்லை. இறை சத்தத்திற்கு இணங்காத இதயத்திற்கு இறை சித்தம் ஒருபோதும் தெரிவதில்லை.